27வது திருமண நாளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்கள்கிட்டயும் சங்கீதா அவர்கள்ட்டையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி இப்ப கோலிவுட்ல மிகப்பெரிய ஹாப்பியான மொமெண்டா மாறி இருக்கு. கொஞ்ச நாளவே விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இருக்க உறவால தான் சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாங்கினாங்க அப்படின்ற பேச்சு தான் அதிகமா பேசப்பட்டு வந்தது. சமூக வலைதளத்துல இது ஒரு பேசு பொருளா மாறி அடிக்கடி நிறைய பேர் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா த்ரிஷா அவர்கள் தெளிவான அறிக்கையை வெளியிட்டாங்க. நானும் விஜய் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் தான். எங்களை பத்தி யாரும் தப்பா பேச இங்க ஒண்ணுமே இல்ல. விஜய் அவர்கள் கூட நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். இதனால சினிமா ரீதியா இருக்கிற எங்களோட நல்ல நட்பு தவிர அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வெல்விஷர், நல்ல நண்பர், இப்படிதான் எங்களோட உறவு. இதை தவிர எங்களுக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்ல. எங்களோட உறவை கொச்சைப்படுத்தாதீங்க. சங்கீதா அவர்கள் அவங்களுக்கு நல்ல மனைவியா தான் இருக்காங்க. 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடால தான் அவங்க விவாகரத்தானாங்க. சீக்கிரமே சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் 2 பேரையும் சேர்த்து வச்சுதான் பேசினாங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிகழ்வுகளும் அப்படிதான் நடந்தது. விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறது, நடிகர் அஜித் குமாரோட தாயார் மறைவுக்கு நைட்ல 2 பேரும் சேர்ந்து வந்தது. இது மட்டும் இல்லாம முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு சங்கீதா வராம த்ரிஷா அவர்கள் வந்தது. இப்ப சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் வந்தது. இப்படின்னு எல்லா இன்சிடென்ட்டையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் 27வது திருமண நாள் வரப்போகுது. இதனால முதல் விஷஸா இப்ப த்ரிஷா அவர்கள் தான் சொன்னதா சொல்லப்பட்டு வருது. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.